26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நம்மளோட நட்சத்திரத்துல இருந்து 2வது நட்சத்திரம் இல்ல 6வது நட்சத்திரத்துல ஆக்டிவேட் பண்ணா நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது எல்லாருக்குமே பாசிபிளா சார்? இப்போ 2வது நட்சத்திரத்தை உங்க பிறப்பு நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ண சொல்றோம். நல்ல விஷயம்தான். ஆனா அது சம்பந்தப்பட்ட நட்சத்திர புள்ளியினுடைய கிரகம் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும். சூரியனுடைய நட்சத்திர புள்ளி ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அது டைரெக்டாக சூரியனுடைய கிரகத்தை குறிக்குது. இப்போ அந்த சூரியன் கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லது. சப்போஸ் அது திதி சூரியத்தில் போய் மாட்டிச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை. ஜோதிடர்கிட்ட போகும்போது தெளிவாக ஒரு சில விஷயம் கேட்கணும். முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு கேள்வி கேளுங்க. ஐயா இருக்க குலதெய்வத்தோட அருள் இருக்கா? குலதெய்வத்தில் அருள் இருந்துச்சுன்னா ஓகே, சேஃப். அடுத்த ஜோனுக்கு வரலாம். ஐயா எனக்கு முன்னோர்கள் சாபம் எதாவது இருக்கா? அடுத்த ஜோனுக்கு வரணும். பிறப்பு நட்சத்திரத்தை வைத்து ஒரு சில விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அற்புதமான நன்மை கிடைக்கும். இதுதான் இப்போ நம்ம யந்திராலயால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செஞ்சு ஃப்ரீக்வன்சி மூலயமான ஒரு சில விஷயம் கொடுத்து, இப்போ அவனுக்கு 2வது நட்சத்திர புள்ளி சரியில்லையா, அப்போ அடுத்த புள்ளிக்கு போகிறோம். அந்த புள்ளியினுடைய கிரகம் சார்ந்த சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். வாழ்க்கை முழுக்க நீங்கள் நல்லா இருப்பீங்க, 58 வருஷம் 100 வருஷம் நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் உறுதியிட்டு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஜோதிடம்ன்றது ஒரு கணிப்பு, ஒரு வழிகாட்டுதல், அது ஒரு மேக்ஸ். அது இருக்கிற விஷயம் தான் சொல்ல முடியும். உங்கள் திருப்திக்காக பலன் சொல்ல முடியாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பாலாறு சுவாமிகளையா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. நீங்க வந்தீங்கனாலே நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். அதுல இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது, நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. நம்மளுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம் சார். நம்மளோட நட்சத்திரத்துலேருந்து 2வது நட்சத்திரம் இல்லை 6வது நட்சத்திரத்தில் ஆக்டிவேட் பண்ணால் நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும். ஆனால் அது எல்லாருக்குமே பாசிபிளா சார்? நம்மளோட நட்சத்திரம் நட்சத்திரங்கள் தான் நம்மளை இயக்குது, அதில் மாற்றம் இல்லை. கிரகம் நட்சத்திரம் 2 தான் முக்கியம். என்ன சுற்றி போனாலும் 108 நட்சத்திர புள்ளியில் ஒரு புள்ளி நம்மளுக்கு இப்போ இயங்கி ஆகணும் நம்ம பேசுகிற சமயத்தில். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 27 நட்சத்திரங்களுக்கும் வெற்றி சின்னம் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஏன்னா இறைவனே பயன்படுத்துகிறான் வெற்றி சின்னத்தில், மனுஷனும் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. பட் என்ன விஷயம் என்னென்னா, இங்கே நெருடலான விஷயம் எப்படி வருதுன்னா, இப்போ 2வது நட்சத்திரத்தை உங்கள் பிறப்பு நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ண சொல்கிறோம். நல்ல விஷயந்தான், எல்லாரும் சொல்கிறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அது சம்மந்தப்பட்ட நட்சத்திர புள்ளியினுடைய கிரகம் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும். யாரோ ஒருத்தர் இப்போ சூரியனே வச்சுங்களேன், சூரியனுடைய நட்சத்திர புள்ளி ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அது டைரெக்டாக சூரியனுடைய கிரகத்தை குறிக்குது. இப்போ அந்த சூரியன் கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லது. சப்போஸ் அது திதி சூரியத்தில் போய் மாட்டிச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை. இல்லை முடக்கில் போய் மாற்றின்னு வச்சிங்களேன், பிரச்சனை. இல்லை 6-8 பண்டில் போய் மாட்டிச்சுன்னு வச்சு பிரச்சனை. இப்படிலாம் ஆய்வு பண்ணி தான் பயன்படுத்தணும். பொதுவாக ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு சில சங்கடத்தை உண்டு பண்ணும். இது ஒரு அவேர்னஸுக்காக சொல்லக்கூடிய விஷயந்தான். எல்லாருமே தெரிந்து கொள்ள விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இதுக்கு புதுசு கிடையாது. நீங்கள் மக்கள் இப்போ ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. நம்மளை தாண்டி நிறைய ஆப்பில் பார்த்து அவங்க நம்மக்கிட்ட ஐயா அது எங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பார்க்குது, 3ஆம் இடத்துக்கு எடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குதுன்னு சொல்லிட்டு பார்வை உட்பட கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அப்படி கேட்க தான் எங்களால் நிறைய விஷயம் பதில் சொல்ல முடியுது, இன்னும் எங்களை மேம்படுத்தக்கூடிய விஷயமாக மாற முடியுது. ஆனால் நாங்கள் எப்போவுமே ஜோதிட மாணவர்கள் தான். அது ஒரு பெரிய கடலில் நம்ம ஒரு துளி தான் வச்சுங்களேன். அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. உங்கள் நட்சத்திர புள்ளி ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுக்காக 2ஆம் நட்சத்திர ஆக்டிவேஷனில் தவறு கிடையாது. அது சம்மந்தப்பட்ட கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்த்துங்க. கெட்டு போகாமல் இருக்கணும், இவ்வளோ தான் கான்செப்ட். இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது சுபிட்சமான விஷயத்தை தரும். இல்லை என்றால் தேவையற்ற சங்கடத்தை கொடுக்கும். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், 6க்கு போயிடணும். 2 முடியலையே 6க்கு போயிடணும். இல்லை 14ஆம் நட்சத்திரத்துக்கு போயிடணும், தெய்வ அனுபவத்தை அப்படி போயிடணும். அடுத்தடுத்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அப்படி போயிடணும். அந்த கிரகத்தை தேடி அதை போய் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணாலும் இதே ஒரு சில தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2 மட்டுமே பண்ணால் இது மட்டுமே கிடைக்குமானா அப்படி கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது தெளிவாக ஒரு சில விஷயம் கேட்கணும். முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு கேள்வி கேளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஐயா இருக்க குலதெய்வத்தோட அருள் இருக்கா? அதை முதல்ல கேட்கணும். குலதெய்வத்தில் அருள் இருந்துச்சுன்னா ஓகே, சேஃப். அடுத்த ஜோனுக்கு வரலாம். ஐயா எனக்கு முன்னோர்கள் சாபம் எதாவது இருக்கா? அடுத்த ஜோனுக்கு வரணும்.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் பலாபலனையே கேட்க ஆரம்பிக்கணும். இங்கே பேசிக்காக இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திர புள்ளியில் ஏதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு, அதாவது ராசி நின்ற நட்சத்திரமோ, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமோ, நட்சத்திர அதிபதி நின்ற நட்சத்திரமோ அஸ்வினி மகம் மூலத்தில் நின்றுச்சுன்னா உங்கள் குலதெய்வ சாபம் இருக்குன்னு அர்த்தம். குலதெய்வ சாபம். இங்கே அங்கே நிறைய அடி வாங்கிடும், நிறைய பிரச்சனைகள் தன்னால் வந்துடும். அப்போ நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கு குலதெய்வ குற்றமோ சாபமோ இருக்கா அப்படின்னு கேளுங்க. சரி, அது முடிச்சுட்டு முன்னோர்கள் சாபம் இருக்கான்னு கேளுங்க, பெண் சாபம் இருக்கான்னு கேளுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா எனக்கு இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நான் என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும், எந்த நட்சத்திர புள்ளியை நான் ஆக்டிவேஷன் பண்ணணும், அதுக்கான கருக்கு நீங்கள் தாராளமாக கேளுங்க. எனக்கு இது தேவைன்னு எந்த வாடிக்கையாளர் கேட்குறாரோ அவர் தான் வெற்றி அடையாரு. பொத்தாம்பது ஐயா ஜென்ரலாக ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு தயவு செஞ்சு ஜாதகத்தை நேரத்தை வீணாக்காதீங்க. இங்கே ஜென்ரல் ஒரு விஷயமே கிடையாது. எப்படி ஜென்ரல்னு சொல்ல முடியும்? வாழ்க்கை முழுக்க நீங்கள் நல்லா இருப்பீங்க, 58 வருஷம் 100 வருஷம் நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் உறுதியிட்டு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஜோதிடம்ன்றது ஒரு கணிப்பு, ஒரு வழிகாட்டுதல், அது ஒரு மேக்ஸு. அது இருக்கிற விஷயம் தான் சொல்ல முடியும். உங்கள் திருப்திக்காக பலன் சொல்ல முடியாது. அதனால் கேட்குற கேள்வியை நல்லா அற்புதமாக கேள்வி நிறைய கேளுங்கன்றோம். விதனாவாதமாக கேட்காதீங்க. வாழ்வியல்ல ஐயா அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம் குரு பயிற்சி சொன்னாங்க, இதை கேள்விப்பட்டோம். ராகு எது பயிற்சி அதெல்லாம் சொன்னாங்க, ஏதோ ஒன்று எப்படி இருக்கும் காலம், இல்லை இந்த காலத்தை நகர்த்ததுக்கான எந்த நட்சத்திர புள்ளியை நான் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு தாராளமாக உங்கள் பிறப்பு நட்சத்திரத்தை வைத்து ஒரு சில விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அற்புதமான நன்மை கிடைக்கும். இதுதான் இப்போ நம்ம யந்திராலயால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செஞ்சு ஃப்ரீக்வன்சி மூலயமான ஒரு சில விஷயம் கொடுத்து, இப்போ அவனுக்கு 2ஆம் நட்சத்திர புள்ளி சரியில்லையா, அப்போ அடுத்த புள்ளிக்கு போகிறோம், அந்த புள்ளியினுடைய கிரகம் சார்ந்த சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். இங்கே எல்லாத்துக்குமே சக்கரங்கள் உண்டு, எல்லா விஷயத்துக்குமே சக்கரங்கள் உண்டு, எல்லா கிரகத்துக்குமே உண்டு. நீங்கள் பஞ்சாங்கத்தில் போனோடனே புரட்டினோடனே முதல்ல அந்த சக்கரங்கள் தான் இருக்கும். அது யாருமே நிறைய பேர் பயன்படுத்துகிற பஞ்சாங்கத்தை முதல்ல வாங்கி ஒவ்வொருத்தரும் வீட்டில் வைக்கணும். பஞ்சபூத விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கணும். அப்போது மக்களுக்கு ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்னா கேள்வியில் கேளுன்றோம். ஐயா ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 10 கேள்வியாவது கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் ரிசல்ட் கிடைக்கும். டெம்பரவரியான குரு பயிற்சி எப்படி இருக்கும், ராகு எது பயிற்சின்னு தயவு செஞ்சு சொல்லிட்டு போய் கேட்காதீங்க. ஐயா வாழ்வியில் ஓரளவுக்கு நான் சுபிட்சமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, எதை செய்தால் நான் நன்மை, எதை செய்ய தவிர்த்துன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லா ஜோதிடமும் ஈஸியாக சொல்லுவாங்க. அப்போது நம்ம வழியில் என்ன பண்ணுறோம், நம்ம யந்திராலயத்தில் அவன் ஜாதகத்தை பார்க்குறோம், அந்த கிரகத்துக்கான ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம், அதுக்கான எந்திரத்தை கொடுக்குறோம், சொல்லி அனுப்புகிறோம். ஐயா இது இந்தந்த சமயத்துலாம் பயன்படுத்தணும், இப்படி தான் பயன்படுத்தணும், வாழ்வியல் ரீதியாக அதை இப்போ பயன்படுத்தணும். உடனே ஒரு விஷயம் நடக்காது, அதை புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு போனோன்னே வேலை செய்யணும்னா எதுவுமே வேலை செய்யாது. உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும், அதுக்கான முயற்சிக்கு ஈடுபடணும், இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும், எந்த தெய்வமாக தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போது நீங்கள் நட்சத்திர புள்ளிகளை இயக்கும்போது சற்று கவனமாக இயக்க வேண்டும். ஏனோ தானம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க யூடியூப்பில், அவங்க சொல்லிட்டாங்க யூடியூப்னு சொல்லிட்டு நீங்களாக போய் பார்த்து செஞ்சுக்காதீங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையுமே நம்மை விட ஆகச்சிறந்த ஜோதிடர் நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாங்கள்லாம் ஜோதிட மாணவர்கள் தான். பெரிய பெரிய ஜாம்பவன்லாம், முகம் தெரியாத ஜாம்பவன்லாம் ஊரில் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் தாராளமாக கேளுங்க. இன்னும் வெளிப்படையாக உண்மையை சொல்லப்போனால் அந்த காலத்தில் ஜாதக நோட்டு எழுதி கொடுப்பாங்க. அதில் A to Z எல்லாத்தையுமே எழுதியிருப்பான். யார் சாரக மாரகாதிபதி யார், சகோதரி, எல்லா டீட்டெயிலுமே அந்த காலத்தை எழுதி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி தான் பிரிண்டில் வந்துடுச்சு. ஒரு விஷயத்தோட மிஸ் பண்ணாமல் அந்த காலத்தை செஞ்சுருந்தாங்க அந்த ஜோதிடர்கள். இன்றைக்கும் அது போன்ற ஜோதிடர்கள் இருக்காங்க நாட்டில். அப்போ அந்த பரிகாரம் எடுக்கிறதுக்கான விஷயத்தையும் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து கேட்கணும். ஐயா எந்த கிரகத்துக்கு நான் பரிகாரம்னா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி பரிகாரம்னா நல்லாயிருக்கும், பரிகாரத்தை எந்த சமயத்தை செஞ்சால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் கேட்கணும். எடுத்தோடனே ஐயா அந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னா அது முழுமையாக வேலை செய்யாது. அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட வரைமுறைகள் உண்டு. இது எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் இப்போ இந்த முழுக்க நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமே, ஜோதிடர்கிட்ட போகிறீங்கன்னா என்னென்ன பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முதல்ல குலதெய்வ அருள் இருக்கான்னு கேட்டுக்கங்க. குலதெய்வ பஸ்லிங் இருந்தாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9 நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு 50% சரியாயிடும். இயல்பாகு 1, 5, 9 நல்லா இருந்துச்சுன்னா அவன் மேக்ஸிமம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக கடந்து போயிடுவான். அதை தாண்டி என்னென்ன சாபம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான நிவர்த்திகள் ஈடுபடுங்க. அந்த சாப நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில் நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், தெய்வம் சார்ந்த விஷயத்தை தாண்டி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ புதன் கிரகத்தினால உங்களுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் சொல்கிறாரு. அப்போனா நீங்கள் இப்போ உடனே திருவெண்காடு போயிடணும், மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க.
இங்கே சக மனிதர்கள் புதனார் கல்விக்காரகன். கரெக்டாக? கல்விக்கான உதவித்தொகையை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. சின்ன உதவி, பெருசாக செய்யாதீங்க. ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க, ஒரு 10 நோட்டு புக் வாங்கி கொடுங்க, நான் 10 பேனா வாங்கி கொடுத்துருவாங்க. அப்பப்போ உங்கள் சொந்த காசில் வாங்கி கொடுங்க, கடன் வாங்கி செய்யாதீங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள், அந்த ஆன்மா உங்களை வாழ்த்தும் போது உண்மையிலேயே இந்த கிரகம் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதை நம்ம வாழ்வியல் பரிகாரமாக சொல்கிறோம். தயவு செஞ்சு அவங்ககிட்ட கேட்டாங்க, எந்த கிரகம் எனக்கு சரியில்லாமல் இருக்குது, உண்மையிலே எது உண்மையிலே முடக்கில் போய் மாட்டிச்சு, எது திதிசூரில் மாட்டிக்கிச்சு, எந்த இடம் சரியில்லாமல் போயிடுச்சு, அது முதல்ல சொல்லுங்கள். அந்த கிரக தன்மையுடைய நபர்களை குறிப்பிடுங்க. அந்த நபர்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதை இப்படி வாழ்வியலாக செய்யுங்கன்றேன். கேளுங்க. ஒரு ஜோதிடத்துக்கு போனீங்கன்னா கேள்விகளை கேளுங்க, நல்லா அழகாக எழுதி வச்சுங்க. இப்படி எந்த கேள்வியாக தான் தயவு செஞ்சு கேளுங்க, கேட்காமலாம் இருக்காதீங்க. விதண்டாவாதமாக தேவையில்லை, நியாயமான விஷயங்களில் ஐயா எனக்கு இது தேவை, அதுக்கு என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஆசைப்பட்றேன், அது நடக்காத நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். நான் நிறைய காலமாக பார்க்குறேன். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, நிறைய பேர் எழுதுவாங்க. நிறைய பேர் இப்போ தோல்வியில் தான் இப்போ முடியுது. இது போன்ற நபர்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸு, தயவு செஞ்சு ஒரு ஜோதிடத்தை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஐயா எனக்கு அரசு உத்தியோகத்துக்கான போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, ஜாதகமே சொல்லிடும். கண்டிப்பாக சொல்லுவேன். ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு உண்டுமா, அதுன்னு எந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் இருக்கும். கேட்டுங்க. இருந்தது என்றால் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பிரார்த்தம் இல்லைன்னா தள்ளி வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை இறைவன் எழுதி வச்சுருப்பான். எல்லாருக்குமே இங்கே எல்லாம் சாத்தியம் கிடையாது. போகாத ஊருக்கு வழி தேடாதீங்க. நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு சொல்லிட்டு உங்கள் ஜோசியார்ட்ட கேளுங்க. ஐயா நான் என்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கேன் ஜாதகத்தில். நீங்களாக ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஐயா நான் இதை பண்ணலான்னு இருக்கிறேன், அது நான் செட் ஆகாமல் கேட்காதீங்க. இங்கே நிறைய பேர் செய்ய தவிர என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்துட்டு எனக்கு எப்படியா செட் ஆகணும் ஐயா அந்த பிஸ்னஸ்ஸு சொல்லுங்கள், எப்படியா செட் ஆகணும்னுவாங்க. செட் ஆகாத விஷயம் எப்படி செட் ஆகும்னு சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் உள்ளூரில் இருக்கிற ஜோதிட்டு போயிட்டு அதை செஞ்சால் நல்லா இருக்கும் ஐயா. முதல்ல ப்ராப்பராக எனக்கு அந்த தொழில் பாக்கியம் இருக்கா, முதல்ல நான் கடைசி வரைக்கும் வேலைக்கு போகிறது தான் புச்சால்தனமா, இல்லை நான் பிஸ்னஸை படுறது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அப்படி இருந்தாலும் பெரிய பட்டியலே இருக்குது ஐயா. நீங்கள் இந்த ஜாதகத்தை இந்த தொழிலெலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எல்லார்கிட்டையுமே அதுக்கு பதில் இருக்கும். அவசியம் கேளுங்க. சிஸ்டமேட்டிக்காக ஆர்டராக எழுதியாங்க. 1 2 3 4 5 6ன்னு கேள்விகளை எழுதியாங்க. கேள்விகளை கேட்க தான் வழி பிறக்கும், தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை வச்சு 4 ஜாதகத்தை பார்க்குற விஷயத்தை விட்டுடுங்க. என் பையன் எப்படி இருப்பான், எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க, எங்கள் அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு கேட்குற விஷயத்தை விட்டுடுங்க. உங்கள் ஜாதகம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யறதுக்கான விஷயத்தை பாருங்கள். அந்த காலத்தை கணிச்சிருந்தாங்க, அதில் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஜாதகத்தை வச்சு 100 பேர் ஜாதகத்தை பார்க்கலாம், அது வேறு விஷயம். அது தேவையில்லாத வேலை. அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு 10 விஷயத்தை ஜோதிடத்தை எதிர்பார்க்கறது போது தவறு. உங்களுடைய கர்மாவுடைய அளவீடை பார்த்து கொடுக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு குருவாக தான் அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனால் அந்த குரு சோதனைகள்லாம் மேற்கொள்ளாதீங்க. ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா முழுமையாக அந்த ஜாதகத்துக்கான கேள்விகளை கேளுங்க. குழந்தை பிறப்பு அப்படின்னா தயவு செஞ்சு ஆண் பெண் 2 பேர் ஜாதகத்தை வச்சு பாருங்கள், அதுதான் முழுமையான தீர்வாக இருக்கும். குலதெய்வம் பார்க்கணுமா, ஆண் ஜாதகத்தை வச்சு பாருங்கள், அது முழுமையான தீர்வாக இருக்கும். இப்படி நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் ஐயா, எளிமையாக சொல்கிறோம் ஐயா. போங்க உங்கள் உள்ளூரில் இருக்கிற ஜோதிடத்தை முதல்ல பாருங்கள். இங்கே நிறைய பேருக்கு ஒரு மாயம் என்னென்னா, உண்மையிலே இப்போ எங்களை போன நபர்கள் பேசும்போது உண்மையிலே இவங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் போல அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. அது தவறான ஒரு செயல். அப்படி கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நிறைய முகந்தெரியாத மிகப்பெரிய ஜாமான்லாம் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறாங்க. நான் பார்த்து அசந்து போன நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் வயசில் என் அனுபவத்தில் நான் பார்த்த நபர்கள் அற்புதமான நபர்கள். ஒரு வார்த்தை விட அவங்ககிட்ட ஒரு தவறான வார்த்தை வராது, பேசும்போது கூட ஒரு துன்பமான வார்த்தை வராது. இதை நம்ம சொல்லுவோம் நெகட்டிவ் வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையோட வராது. அது போன்ற ஜாம்பவெலாம் இருக்காங்க. அதனால் உள்ளூர்லேயே தயவு செஞ்சு உங்கள் ஜோதிடத்தை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன், குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். அது என்ன சார், குடும்பம் எல்லாருக்கும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க, மன நிறைவாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்களுடைய மைனஸு அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமை ஏற்படும். ஒரு கவுன்சிலிங் தான் நம்ம வழிகாட்டுற விஷயம் தான் நம்ம அது. ஐயா நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கான கிரகங்கள் சரியில்லை, இப்படியே போயிருந்தேன்னா உங்கள் 2 பேருக்கான விஷயங்கள் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் தான் இது. ஆக்சுவலாக ஜோதிடம்ன்றது ஒரு கவுன்சிலிங் தான். அப்போது நீங்கள் குடும்பத்தோடு சென்று பார்க்கும்போது பல கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தை வச்சு 4 பேருக்கு பார்க்காதீங்க. கேள்விகளை கண்டிப்பாக கொண்டு போங்க. குலதெய்வ பிளஸ்ஸிங் இருக்கான்னு கேளுங்க. இது போன்ற நீங்கள் ஆர்டராக போய் கேட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டு எதை இயக்கினா நன்றாக இருக்கும், அதை இயக்கினா நல்லா இருக்கும், சுயமாக இயக்கத்துக்கான முயற்சி ஈடுபடாதீங்க. அது சில பாதகமான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுடும். இதில் நிறைய வக்கர கிரகங்கள் உண்டு. இப்போது ஒரு சில விஷயங்கள் வச்சுங்களேன், அந்த வக்கர கிரகத்தினுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும்.
நீங்கள் ஜென்ரலாக யூடியூப்பை பார்த்துட்டு ஐயா என்னோட நட்சத்திரம் 2ஆம் நட்சத்திரம் இது நான் ஏற்க போகிறேன் அதுக்கான கிரகம் இது நெட்டில் போட்டால் அந்த கிரக உணவு ஒன்று வந்து செல்லுன்னு வந்து எல்லாமே வந்துடும். அதை நான் சாப்பிட்டேன்னா வேலை செய்யணுமா வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு எதிராக தான் போகும். அதனால் உண்மையிலே ஜோதிடம் படித்த அன்பர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கான பணவரவுக்கு நான் எதை இயக்கினா நல்லாயிருக்கும், எனக்கு தெய்வம் அனுகூலம் வரும்போது எனக்கு எது நல்லாயிருக்கும், நான் எனக்கான உபாசனை தெய்வம் எது, எந்த உபாசனை தெய்வம் வழிபடும் போது எனக்கு அதுக்கு சக்தி கிடைக்கும், எந்த சக்கரத்தை பயன்படுத்தும் போது என் வீட்டில் இருந்து சக்கரம் வைக்கிறேன், நான் மகாலட்சுமி சக்கரம் வச்சா நல்லா இருக்குமா, ஸ்ரீ சக்கரம் வச்சா நல்லா இருக்குமா, திகம்பர சக்கரம் வச்சா நல்லா இருக்குமா, சண்முக சக்கரம் வச்சா நல்லா இருக்குமா, ஆஞ்சநேய சக்கரம் வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக எழுதிட்டு எல்லா கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் வாங்கினீங்கன்னா அது லைஃப் லாங் யூஸ் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கும். அதில் ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது இந்தந்த கேள்விகள்லாம் சொல்லிட்டு குறிப்பிட்டு எழுதும் பார்த்துட்டு போங்க. உங்கள் நட்சத்திர புள்ளிகளை இயக்கும்போது அதை வந்து சாதாரண விஷயமாக நினச்சி இயக்காதீங்க. அந்த நட்சத்திர புள்ளி ஒரு கிரகம், அந்த கிரகத்துக்கான தன்மை வேறு மாதிரி இருக்கும். எதையும் பார்த்து நிறைய யூடியூப்பு பார்த்துட்டு ஒரு சில விஷயத்தை டைரெக்டாக ஈடுபடாதீங்க. சம்பந்தப்பட்ட உள்ளூரிட நபர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பண்ணும்போது நல்லது கிடைக்கும். ஏன்னா அனுபவத்தை நிறைய பேர் பார்த்துட்டேன், எனக்கு நடக்கலைன்றாங்க. அப்போ தான் எனக்கு இந்த பொறி தட்டுச்சு, ஏன் நடக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவிழந்துட்டு இருக்கு, அஸ்தங்கமாயிட்டு இருக்கு, முடக்கில் போக்காண்டுக்கு, தீசூந்தில் மாட்டியிருக்கு. அப்போ எப்படி அந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும்? அப்போ தேவையற்ற விபரீத விளையாட்டில் விளையாடாதீங்க. அனுபவம் வாய்ந்த நபர்கிட்ட போய்ட்டு ஒரு கன்சல்டிங் எடுத்துகிட்டு அதை பயன்படுத்தும் போது உண்மையிலே வெற்றி கிடைக்க போகுது. இதுக்கு பெரிய நீங்கள் செலவெல்லாம் பண்ண போகிறதில்ல. உள்ளூர் ஜோதிடத்தை போய் தயவு செஞ்சு உள்ளூர் ஜோதிடர்களை ஊக்குவிங்க, அவங்கள போய் பாருங்கள். எங்களை விட அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்கள். யூடியூப்பில் நாங்கள் வரதுனாலே நாங்கள் தான் மிகப்பெரிய ஆட்கள்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த கற்பனை உலகத்தில் வாழாதீங்க. ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது இந்த மாதிரி நேதியான நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திர புள்ளிகளை இயக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் திரும்பவும் சொல்கிறேன், எங்ககிட்ட யந்திராலயால நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா ஒரு சில ஆலோசனையும் அவ்வப்போது 2 மாதம் ஒரு முறை இலவசமாக ஒரு சில கேம்ப் வைக்கிறோம். அது போன்ற நாட்களில் உங்களோட சந்தேகம் வந்து நிவர்த்தி பண்ணிங்க. தட்சணை இல்லாமல் யாருக்கிட்டையும் ஜாதகம் பார்க்காதீங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்குற நபர்களுக்கும் குடும்பம் உண்டு, பொருளாதார சிக்கல் உண்டு, உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசாபாசங்களும் உண்டு. அதனால் நீங்கள் இப்படி கொடுத்துட்டா இந்த காசை கொடுத்துட்டு ஒரு சொல்லியே தீரணும் அப்படின்னு மாதிரி நிர்பந்தப்படுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் வரைமுறை உண்டு. அப்போ ஜோதிடர் ஒரு வழிகாட்டி, ஒரு குருமார்கள். அப்போ அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மென்மையாக அடர்த்தி அவங்ககிட்ட இன்புட்டை வாங்குகிறோமோ அந்தளவுக்கு வாங்கினீங்கன்னா சிறப்பை தரும். நட்சத்திர புள்ளிகளை இயக்குவது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அனுபவம் வாய்ந்த நபரோடு கேட்டு தெரிந்து கொண்டு புள்ளிகளை இயக்குவது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. கண்டிப்பாக சரி. எல்லாருமே வந்து நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இதெல்லாம் பண்ணோம்னா இதுவும் இருக்குது, இதை தெரியாமல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.